Hi friends, welcome back to my channel Elim vlogs. காலையிலே அம்மா தோட்ட பக்கம் போன போது ஒரு சூப்பரான விருந்தாளியை பார்த்தாங்க. இதில் ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் எங்களுக்கு 2 கிடச்சிருக்கு. இது பத்தாதுன்னு 3ஆவது யாராவது எங்கேயா இருக்கிறாங்களான்னு வேறு தேடிட்டு இருக்கிறாங்க. பேராசை தானே இது. சரி, இதை வச்சு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு எல்லாமே நல்லா வெடித்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து லைட்டாக ஒன்று கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே எண்ணெயெல்லாம் கரிஞ்சு போயிடும், அதனால் கொஞ்சம் திக்னஸ் கூட்டி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம சுத்தமாக கழுகி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணாதீங்க, அப்போ எண்ணெயில் வதங்கி வரும்போது அது இருக்கிற இடமே தெரியாது. கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயில் இருந்தே இது வந்து வேகணும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் இது நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வெந்திருக்கு. இதில் 1/4 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்ததை ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஏன் சேர்க்குறேன்னா, எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 காளான் ஒரு ஆளுக்கே பத்தாது, இது வந்து ரெடியாகி வரும்போது. அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு தான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தேன். கூடவே டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும். உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்தோம், அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தேவைப்பட்டால் இப்போ சேர்த்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு காளான் ரெசிபி பார்த்தாச்சு. இந்த விருந்தாளி உங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்தால் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர். மழை வந்தால் காப்பி குடா.